இப்போ அவர் மாதிரியே நம்ம எண்ணெயில கைவிட்டு எடுக்க போறோம். வாங்க காத்து. இன்னைக்கு ஒரு புடி எடுத்து வைக்க போறோம். இப்ப நம்ம எப்பவுமே லெமனை வந்து சில்லையில புரிஞ்சுட்டு சாப்பிட்டு தாங்க பார்ப்போம். ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பாரதி ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் பிரியாணி அப்படிங்கிற ஒரு கடையில் தான் இருக்கிறோம். நம்ம எப்போவுமே மேட்டூர் டு ஈரோடு போகிற வழியில் எப்போவுமே இங்கே வந்தாவே பிரியாணி சாப்பிட்றது வந்து பழக்கம். இங்கே என்னோட ஃபேவரட் பிரியாணி தான், இந்த கடையிலையுமே ரொம்ப ஸ்பெஷல் பிரியாணி தான். அதனால் ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனர் கூட நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அது எப்படின்னா கஸ்டமராக இருந்தேன் ஃபஸ்ட்டு, இப்போ நான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். அப்புறம் ஒரு வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டேன், அவரும் நான் பெரிய மனத்தோட ஓகே சொல்லிட்டாரு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜி பிரியாணி ரெடியா? ஆயிட்டே இருக்கு, இன்னும் ஒரு 5 நிமிஷம். ஓகேங்க. பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. வெயிட் பண்ணுவோம். ஜி பிரியாணிக்கு என்னென்னால யூஸ் பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிரியாணி செய்வாங்க. நாம வேற முறையை நான் சொல்றேன். சொல்லுங்க. நம்ம எண்ணெய் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தேவையான அளவு பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, அப்புறம் இது ஏலக்காய். ஓகேங்க. எண்ணெயில போட்டு இது பண்ணதுக்கு அப்புறம் வெங்காயம் நல்லா பொன்னரமா செவந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேங்க. அதுக்கப்புறம் அது நல்லா இது பண்ணிட்டு புதினா, மல்லித்தலை. குழம்புக்கு இது வரைக்கும் என்னென்ன போட்டிருக்கீங்க? எண்ணெய், கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, ஓகே, மஞ்சத்தூள். இது வந்து நாமளும் அரைச்சி ரெடி பண்ண ஒரு மசாலா. நீங்களே அரைச்சி ரெடி பண்ணது? கடையில தான் வாங்குறதா? இது வந்து குழம்புக்குன்னு தனியா நாங்க வச்சு. சூப்பர் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பிரியாணியே ரெடி. எனக்குள்ள இந்த மாதிரி நிறைய திறமைகள்லாம் ஒழிஞ்சிருக்குது. அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, என்னது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ். இப்போ நம்ம ரைஸ் போட போறோம். ஹலோ, ரைஸ் தான் இல்லை, அடிச்சு போடுவாங்க. சொல்லுங்க. ஆமா ஆமா வாங்க சொல்லியிருந்தீங்க. எதுவும் இல்லை பாருங்க. அதே மாதிரி தான் என் வயிற்றுலயும் எதுவும் இல்லை. ரொம்ப நேரமா பசியோட வெயிட் பண்ணிட்டு ஏதாவது பண்ணும் பரபரன்னு இருக்குது. பட் எதுவும் இதுக்கு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க தெரியும், சாப்பிட மட்டும் தான் தெரியும். அதனால என்கிட்ட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வீட்டுல பேசிட்டு கரண்டி நான் கேட்கல. ஆனா நான் வீட்டுல இருக்க போறதுல நான் ஒர்க்குக்கு வந்துருவேன். சொல்லுங்க ப்ரோ.
ரொம்ப அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்த சில்லி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்க்க போறோம். ஆர்ச்சர் பண்ணி கேட்டிருக்கிறேன். ஜி ஒரே ஒரு பீஸ் ரைட்டா? கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஜி சூடா இருக்கும். என்ன சாப்பிடுங்க? சுடாதா? சூடாதா? இது சுட சுட எண்ணெயில இருந்து எடுத்தா சுடாதான்னு கேட்டா என்ன எப்படி எடுக்கிறீங்க? டெய்லி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். போய் சொல்றாரு. ஜி வழக்கம் போல சூப்பராக இருக்குங்க ஜி. நன்றி நன்றி. நான் சொல்லி கொடுத்த மாதிரி தானே பண்றீங்க? அப்படியேதான். ஓகே. இன்னைக்கு ஒரு புடி. இப்போதைக்கு பிரியாணி செக்ஷன் மட்டும் தான் போடுவோம். நல்லா இருக்கு. இப்ப அவர் மாதிரியே நம்ம எண்ணெயில கைவிட்டு எடுக்க போறோம். வாங்க காட்டு. எண்ணெயில கை விடணும்னு நினைச்சீங்களா? உள்ள சில்லி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சில்லி இருந்திருந்தா நானும் கைவிட்டு எடுத்திருப்பேன். எதுவும் இல்லாதப்ப நான் கைவிட்டு என்ன பிரயோஜனம்? அதனால தான் நான் விடல. இல்லைன்னா கைவிட்டு எடுத்திருப்பேன். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வேலையை பார்க்கணும். டார்ச்சர் பண்றேன் இல்லைங்க. அது இல்ல இல்லப்பா, எங்க ஆளுங்க பண்ற டார்ச்சர். மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷா கழுவி முடிச்சிட்டோம். நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு தேங்க்ஸ் கூட சொல்ல. இருந்தாலும் ஓகே, பெரிய மனசு தான் இருக்கு. பார்க்க போலாம். நீயே இப்போ ட்ரை பண்ண போறியடா அப்படின்னு கேட்காதீங்க. வெறும் பில்டப் மட்டும்தான். அவர் வந்துருவாரு. இப்ப நம்ம பெரட்டிட்டு எடுத்து வைக்க போறோம். பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. சில்லியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை எல்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு புடி. வாங்க. ஃபஸ்ட்டு பிரியாணியோட ரூல்ஸ் என்னன்னா, பிரியாணியை இவ்வளோ எடுத்துக்கணும். அப்புறம் ஆனியன். அடுத்து இப்போ ஃபிஷ் ஃப்ரை கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம். அதில் முள் இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். சிக்கன் பீஸ் வச்சுக்கிறோம். அடுத்தது ஆனியன் வச்சுட்டோம். அடுத்து எக். வச்சுக்கிறோம். அடிப்பொலி. செம்மையா இருக்குங்க. இந்த பிரியாணி 100 rupees எங்க கிடைக்கும் பாருங்க. காட்டுங்க. பாருங்க, இவ்வளவு பிரியாணி வெறும் 100 rupees தராருங்க, வித் லெக் பீஸோட. செம்மையா இருக்குங்க. இப்ப நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் போறோம். நாங்க போனோம்னா மினிமம் பிரியாணி 250 300 வரைக்கும் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பிரியாணி அவ்வளவு இது சாப்பிட்றோம். சேம் குவான்டிட்டி சேம் டேஸ்ட்ல இங்க வெறும் 100 rupees கிடைக்குதுங்க. இங்க கடை மட்டும் தாங்க சிம்பிளா இருக்கு, ஆனா டேஸ்ட் செம்ம கிராண்டா இருக்குங்க. வேற லெவல். உண்மையாலுமே 100 rupeesக்கு இவ்வளவு டேஸ்டான பிரியாணி எங்கங்க கிடைக்கும்? அரிசி வைக்கிற விலைக்கு. அதுவும் சிக்கன் லெக் பீஸோட கிடைக்குதுங்க. நிறைய கடையில 250 கேட்குற பிரியாணி கூட லெக் பீஸ் கொடுக்காம ஏமாத்துறாங்க.
லெக் பீஸ் தவிர வேற எந்த பீஸுமே ஒரு பிரியாணிக்கு போடுறது இல்லைங்க. சில கடையெல்லாம் பார்த்தோம்னா லெக் பீஸ் இல்லைங்க, சின்ன பீஸஸ் தான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஏமாத்துவாங்க. பட் இவர்கிட்ட அந்த பிரச்சனையே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் இவர் போடும்போதே காட்டியிருக்கேன். இவர் லெக் பீஸ் தவிர வேற எந்த சிக்கனுமே பிரியாணியில் ஆட் பண்றது இல்லை, லெக் பீஸ் மட்டும்தான் போடுறாரு. லெக் பீஸ் இல்லாமல் இங்கே பிரியாணி கிடைக்காதுங்க, நீங்க கேட்டீங்கன்னாலும் கிடைக்காது. செம்மையா இருக்குங்க. லெமன் இருக்கு பாருங்க, பார்த்தோன்னா அப்படியே நாட்டில் எச்சு வருதாங்க, அப்படியே புளிப்பா. இப்ப நம்ம எப்பவுமே லெமனை வந்து சில்லையில புளிஞ்சுட்டு சாப்பிட்டு தாங்க பழக்கம். புளிஞ்சு விட்டாச்சு. அப்புறம் லைட்டா வெங்காயம் வச்சுக்கோங்க. வெங்காயம் வச்சுட்டு செம்ம புளிப்பா இருக்குங்க. லெமன் குடிக்கிறவங்க இதை மறக்காம டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது மொத்தமாவே இங்க பாருங்க, பிரியாணி இருக்கு, லெக் பீஸ் இருக்கு, எக் இருக்கு, சில்லி சிக்கன் இருக்கு, சில்லி மீன் இருக்கு. இதை டோட்டலாவே சேர்த்தனா கூட 200 வராதுங்க. எங்கெங்க கிடைக்குது? வெளியே போனீங்கன்னா 250 to 300 வெறும் பிரியாணி மட்டுமே சொல்லுவாங்க. அதுலயும் நிறைய பேர் லெக் பீஸ் எல்லாமே ஏமாத்துறாங்க. ஆனா இது பாருங்க, சான்ஸே இல்லைங்க. இந்த கடை எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சரியா நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. மேட்டூர் டு ஈரோடு மெயின் ரோட்ல, அங்க பாருங்க காட்டுங்க, மேட்டூர் டு ஈரோடு மெயின் ரோட்ல ரோடு ஒட்டியே பாரதி ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் பிரியாணி அப்படின்னு போர்டு வச்சிருப்பாங்க. பார்த்தா மறக்காம சாப்பிடாம இருக்காங்க. மேட்டூர்ல சாப்பிட்றதுக்கு வந்தாவே மறக்காம இங்க வந்துருங்க. உண்மையாலுமே டேஸ்ட் தரமா இருக்குங்க. ரைஸ் வந்து எல்லாமே பெஸ்ட், வேற லெவல்ல இருக்கு. நான் ரெகுலராகவே ஈரோடுன்னு போனாவே, ஈரோடு எப்படியும் மந்த்லி 2-3 டைம்ஸ் போவேன். அப்படி போகும்போது இங்க நான் வந்து சாப்பிடாம இருந்ததே இல்லைங்க. ஓனரே அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாரு. நீங்க வீடியோல பாத்தீங்கன்னாவே தெரியும். அவரை போட்டு வீடியோ பண்றதுக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கு. இந்த மாதிரி யாருங்க சப்போர்ட் பண்ணுவாங்க? எல்லாருமே இப்ப யார் வந்தாலுமே ஏதோ ரொம்ப பழகின சொந்தக்காரர் மாதிரி பேசுவாரு. உண்மையாலுமே ரொம்ப தங்கமான மனுஷங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாம் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். மறக்காம மேட்டூர் டு ஈரோடு வந்தா இங்க வந்து சாப்பிடாம போகாதீங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டேன், ஃபுல்லா எனர்ஜியா இருக்கு. மறுபடியும் நைட்டு சாப்பிட முடியுமான்னு தெரியல, அவ்வளோ சாப்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடாதீங்க. அந்த பெல் ஐக்கானையும் அப்படியே டச் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துட்டே இருக்கும். இதே மாதிரி நிறைய ஃபுட் விளாக் வந்துட்டே இருக்கும். மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட் பண்ணிட்டே இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்முருகன்.